கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை பலமாய் தாங்கி வழிநடத்தி வந்தமைக்காக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். சென்ற ஆண்டிலே பூமி நிலை மாறினாலும் என்ற வார்த்தையின்படி பூமி நிலை மாறும், ஆனாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம். சென்ற ஆண்டிலே பூமியின் மேலே பலவிதமான சம்பவங்கள் நடைபெறுவதை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அநேக சம்பவங்கள் நாம் இந்த பூமியிலே நடைபெற்றதை அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இயற்கை சீற்றத்தினால் சில கிராமங்கள் இல்லை, சில பட்டணங்கள் இல்லை. அது மாத்திரமல்ல, யுத்தங்களின் செய்தியினாலே சமாதானத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, பட்டணங்களை இழந்து காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, துருக்கி, சிரியா போன்ற தேசங்களிலே மகாபரிய பூமி அதிர்ச்சியினாலே அநேகர் மாண்டு போன சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பூமியிலே பலவிதமான சம்பவங்கள் நடந்ததை 2023 ஆண்டிலே நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே, 2023 வருடத்தின் கடைசி பகுதியிலே சென்னை மற்றும் தென் பகுதிகளிலே ஒரு நாள் கனமழையிலே சில கிராமங்கள் மூழ்கி போன சம்பவத்தையும் இன்னும் பலர் காணாமல் போன சம்பவத்தையும் நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே 2023 ஆண்டிலே துயரமான சம்பவங்கள் நடந்ததை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். இந்த 2024 ஆண்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாட்கள் பொல்லாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் காண்கிற உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத சம்பவங்கள் அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத அனுபவங்கள் நடப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாளுக்கு நாள் அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். நோவா காலத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போயிருந்தார்கள். அதே போல இந்த நாட்களிலும் சீர்கெட்ட ஜனங்களை, அக்கிரமத்திலும் பாவத்திலும் உழந்து கிடக்கிற ஜனங்களை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். தேவாதி தேவனை உண்மையாய் தொழுது கொள்வதை விட போலித்தனமான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளே நாம் அதிகமாய் கண்டிருக்க முடியும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையிலே, விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நாம் கர்த்தருடைய வசனத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி வாழ்வதை விட, இந்த பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகின்ற பொழுது, உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி அப்படி சொல்லுகிறார். ஒருவேளை கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது கர்த்தரை ஆராதிக்கின்ற ஜனங்களை பார்த்து நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும்
மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் அக்கிரமத்திலும் பகையிலும் திளைத்து கிடப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இன்றைக்கு ஆராதனை கூடத்திலே அல்லது பரிசுத்த சபையிலே ஒருவரை ஒருவர் பகைத்து வாழுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் வெறுத்து வாழுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், முதலாவது திருச்சபையிலே, ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்ட முதலாவது திருச்சபையிலே விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள். விசுவாசிகள் ஒரே மனம் ஒரே இருதயமுடையவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, இன்றைய காலகட்ட திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது பகையினாலே நிரம்பி இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். துணிகரமாய் பாவம் செய்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். எனவேதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை தீர்க்கதரிசிகள் மற்றும் ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்களை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆசாரியர்கள் பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அக்கிரமத்தினாலும் மிகுதியான பகையினாலேயும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. இதை குறித்து தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஆராதிக்கின்ற ஜனங்கள் உதட்டளவிலே ஆராதிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அவருடைய உள்ளமோ தூரமாய் இருக்கிறது. இவர்கள் உனக்கு முன்பாக வந்து என் சனம் போல் காணப்படுகிறார்கள், ஆனால் இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இவருடைய உள்ளம் என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது என்று தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்களிலே நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த அனுபவத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்படைத்துக் கொள்கின்ற பொழுது, ஒருவேளை நாட்கள் எப்படியாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சபையிலே ஒரு மனதோடு கூட ஆராதிப்பதற்கு பதிலாக சடங்கள் பிரிந்து கிடக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். எல்லாம் கடைசி நாட்களிலே நடக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார்.
எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 2024 ஆண்டிலே நாட்கள் பொல்லாதவைகள், அக்கிரமத்தின் மிகுதி, பாவத்தின் மிகுதி, துணிகரமாய் செய்கின்ற பாவம், இது எல்லாம் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே நிரம்பி இருக்கிறபடினாலே நாம் மிக கவனத்தோடு கூட இருக்க வேண்டும். நான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக கர்த்தருடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரத்திலே, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் என்று வாசிக்க முடியும். இங்கே கடைசி நாட்களை குறித்து அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக மனுஷர் தற்பிரியராய் இருப்பார்கள். ஒருவேளை அடுத்தவர்களை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் தங்களுடையவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கடைசி நாட்களிலே ஜனங்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இருப்பார்கள். பணமே என்று ஓடுகின்ற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு பதிலாக தங்களுடைய பிசினஸ், தங்களுடைய தொழில், தங்களுடைய பணி என்று சொல்லி ராப்பகலாய் தீவிரமாய் செயல்படுகிற நபர்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் பணத்தை சேர்ப்பதிலே குறியாயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் இருப்பார்கள். எவ்வளவுதான் சத்திய வார்த்தைகளை கேட்டாலும் ஒருவேளை அகந்தை நிறைந்த ஒரு கூட்டத்தை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எல்லாரும் அல்ல, பரிசுத்தவான்களும் உண்டு, பரிசுத்தவாட்டிகளும் உண்டு. ஆனால் அந்த எண்ணிக்கை மிக குறைவு. ஆனால் மெஜாரிட்டியான கர்த்தருடைய ஜனங்கள் செயல்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இன்னும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மில் அநேகர் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக மாற்றிக்கொண்டிருக்கிற காட்சியை நாம் தெளிவாய் காண முடியும். எனவே அவர்களை ஆராதிக்கின்றவர்கள் அல்லது கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய தாசர்கள் ஒருவேளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற நிகழ்வுகளை நாம் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருப்பதை நன்றாய் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் என்று வேதம் சொல்லுகிறது. இயல்பாக காணப்பட வேண்டிய அன்பு இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே இல்லை. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்றாய் சொல்லியிருக்கிறார், உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு பதிலாக அன்பில்லாதவர்களாக வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று நாம் வேதத்திலே நன்றாய் அறிந்திருக்கிறோம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான், தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவை எல்லாம் நம்மை சுற்றிலும் அல்லது கர்த்தருடைய சபையிலும் நடந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும்
அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த இச்சை அடக்கம் கொடுமை என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இச்சையினாலே இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்ற வார்த்தையின்படி நாம் காண்கின்ற சமுதாயத்திலே ஒருவேளை இச்சை நிமித்தமாய் கொடுமையான சம்பவங்கள், கொடுமையான கொலைகள் நடப்பதை நாம் அன்றாடம் ஒருவேளை செய்தியின் மூலமாக அறிந்து கொண்டே இருக்கிறோம். நன்றாயிருக்கிற குடும்பம் இச்சை நிமித்தமாய் ஒருவேளை அந்த குடும்பமே அழிந்து போகிற ஒரு காட்சியை நாம் இந்த காலகட்டத்திலே தெளிவாய் பார்க்கிறோம். எனவேதான் நாட்கள் பொல்லாதவைகளாக காணப்படுகிறது. கடைசி காலத்திலே கொடிய சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நல்லோரை பகைக்கிறவர்களாயும் நல்ல மனிதனாக, கர்த்தருக்கென்று பரிசுத்தம் உள்ளவனாக, நீதிமானாக, கர்த்தரே சார்ந்து வாழுகின்ற நபர்களை பகைக்கிற ஒரு கூட்டத்தையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, துணிகரம் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். இன்றைக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதிலும் ஒருவேளை கர்த்தருடைய சபையிலே ஆராதிக்கின்ற ஜனங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் துரோகம் பண்ணுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஒருவரை நம்பி செயல்படுகின்ற பொழுது அவர்களுக்கு விரோதமாய் அல்லது ஒருவருடைய தாளத்திலே கை போட்டு நன்றாய் நட்பாய் வாழ்ந்து சாப்பிடுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கின்ற பொழுது அதே நேரத்திலே மறைமுகமாய் தந்திரமாய் துரோகம் பண்ணுகின்ற நபர்களை நாம் அதிகமாய் காண முடியும். ஒருவேளை வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு ஏதுவான பாவம் என்று நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும். இன்றைக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு பெரும் காட்சியை நாம் பார்க்கிறோம். 2 நண்பர்கள் சேர்ந்து நடந்து போகிறார்கள், அல்லது சில நண்பர்களாக சேர்ந்து நடந்து போய் சில காரியங்களை செய்கிறார்கள். அதிலே ஒருவனை மாத்திரம் கொன்று போட்டு வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்திலே கைபேசியின் மூலமாய் அழைத்து கொலை செய்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நண்பன் அழைக்கிறான் அல்லது என்னுடைய சிநேகிதன் அழைக்கிறான் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற ஒரு பெரும் சம்பவங்கள் இந்த பூமியிலே நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இன்னும் இருமாப்புள்ளவர்களாயும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அநேகருக்குள்ளே கர்த்தருடைய வசனம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக கர்த்தருடைய சபையிலே நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் வேர்கொள்ள வேண்டும், அது மாத்திரமல்ல அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வசனங்கள் அடிக்கடி எல்லா இடங்களிலும் கடந்து செல்லுகிற ஒரு காட்சியை நாம் காண முடியும். ஆனால் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத இருமாப்புள்ள இருதயங்களை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அநேகர் அந்நிய பாஷைகள் இன்னும் கர்த்தருடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை இல்லாததை நாம் பார்க்கிறோம். ரெக்கன்சிலியேஷன், ஒருவரோடொருவர் ஒப்புரவாகிற தன்மை இல்லாததை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் சபைகளிலே அதிகமாய் காண முடியும். எனவே வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, கடைசி நாட்களிலே இருமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அநேகர் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற அனுபவத்திலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாம் அதிகமாய் கேட்டிருக்க முடியும். ஆனால் நம்மில் சிலர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற அதன் பலனை மறுதலிக்கிற கூட்டமாக இருப்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள், நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்கள்
வேதத்திலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே நீ மேலே சொல்லப்பட்ட இந்த நபர்களை விட்டு விலகு என்பதாக பரிசுத்த வாக்கியத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு கண்டிப்பான உபதேசம் பண்ணுகின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமில்லாத ஜனங்களை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எப்போதும் சத்தியத்தை கேட்டாலும் எப்போதும் கற்றுக்கொண்டாலும் ஆனால் பாவத்தை விட்டுவிடுகிற அந்த தன்மை இல்லாதபடிக்கு பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு தெரிகிற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வசனங்களை கேட்டாலும் உணர்வில்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். காதுள்ளவன் கேட்க கிடவன் என்ற வார்த்தையின்படியே காதுகள் இருந்தும் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க முடியாத ஒரு செயல்பாடுகளை இன்றைய காலகட்ட திருச்சபைகளிலே நாம் அதிகமாய் காண முடியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள், நாட்கள் பொல்லாதவைகள், கொடிய நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் கொடிய நாட்களிலும் இந்த கொடிய காலத்திலும் ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நாட்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதிருக்கிறபடியினால், முதலாவது நாட்கள் பொல்லாதவைகள், இரண்டாவதாக ஆண்டவர் எப்போதுமே உன்னை சந்திக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதிருக்கிறபடியினால் என்று சொல்லி கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஆண்டவர் நம்மை எப்படி சந்திக்கிறார் என்றால், அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை சந்திக்கிறார். அவர் வார்த்தையை கொடுத்து நம்மை சந்திக்கிறார். நான் பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கின்ற போதும் அவர் நம்மை சந்திக்கிறவராகவே இருக்கிறார். நான் அடிக்கடி ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய வசனங்களை கேட்கின்ற போதும் அவர் நம்மை சந்திக்கிறவராகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சில கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி, சில கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அனுப்பி அவர் நம்மோடு கூட பேசி நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு போன ஒரு சூழ்நிலையை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதத்தை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் யோனாவை அனுப்பி நினிவே பட்டணத்தை சந்தித்தார். நினிவே பட்டணத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது நினிவே பட்டணத்தார் கொடிய பாவங்களினாலே நிறைந்திருந்தார்கள். ஆனால் அதிலே ஆண்டவர் யோனாவை அனுப்பினார். இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற ஒரு வார்த்தையை ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சொன்ன காட்சியை, சொன்ன வார்த்தைகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் நினிவே பட்டணத்திலே காணப்பட்ட ஜனங்களும் ராஜாவும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி ரட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்திருந்து மனம் திரும்பினார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த பட்டணத்து ஜனங்கள் மீது மனஸ்தாபப்பட்டு அதை அழிக்கவில்லை என்பதாக நாம் கர்த்தருடைய வேதத்திலே தெளிவாய் ஆசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நினிவே பட்டணத்தார் கர்த்தருடைய சந்திப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் வேதத்தின்படி அநேக சம்பவங்கள் நடைபெறுகிறது. அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மை சந்திக்கிற அந்த காலத்தை நாம் அறியாதபடிக்கு
இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே சென்று கொண்டிருந்தார். இயேசு செய்த பலத்த அற்புதங்களை அவர் கண்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை எடுத்த பொழுதோ, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேதுரு இயேசுவை மறுதலித்தார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், ஒருவேளை பேதுரு சொன்னார், நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட வருவேன், நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே இயேசுவானவர் பேதுருவை பார்த்து, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னார். இந்த 3ஆம் விசை அவன் ஆண்டவரை மறுதலித்த பொழுது சேவல் கூவிற்று. ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்க்கிறார். பேதுரு மனம் கசந்து அழுதான். ஆண்டவருடைய சமூகத்திலே தான் செய்த பாவத்திற்காக, தான் இயேசுவை மறுதலித்ததற்காக அவன் மனம் கசந்து அழுதபடியினாலே ஆண்டவர் அவனை மிக சிறந்த அப்போஸ்தலனாக எடுத்து பயன்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, பேதுருவை கர்த்தர் சந்தித்தார், அதை அவன் பயன்படுத்தி கொண்டான். எனவே வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சுகம் அடைந்தார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவர்கள் எல்லாரும் சந்திப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டார்கள். தங்களை நோக்கி வார்த்தைகள் வருகிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். எனவே வேதம் சொல்லுகிறது, இரண்டாவதாக, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அநேக சம்பவங்கள் வேதத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நடைபெறுகிற சம்பவங்களும் வேதத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அநேக விதமான சம்பவங்கள் நடப்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், நான் அவருக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதிருக்கிறபடியினால் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அநேக விசை கர்த்தர் உனக்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மில் அநேகர் அதை அறியாமல் நாம் காணப்படுகிறோம். முதலாவது, நாட்கள் பொல்லாதவைகள், கொடிய காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொடுமையான சம்பவங்கள் நடப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார், இயேசு கிறிஸ்து உன்னை சந்திக்கிறார். அந்த சந்திக்கிற காலத்தையும் நம்மில் அநேகர் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் சந்திப்பை நாம் பயன்படுத்தி கொண்டால் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நோவா தன் காலத்திலே நீதியும் உத்தமனுமாய் காணப்பட்டான். கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஜனங்கள் சீர்கிட்டு போயிருந்தார்கள், அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் உலகத்தை நிக்கிரகம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். நோவாவோடு கூட பேசினார். நோவா பிரசங்கம் பண்ணினான், ஒருத்தரும் கேட்கவில்லை. வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஜலப்பிரளயம் வருகிற வரைக்கும் உணர்வில்லாதிருந்தார்கள். அதே சூழ்நிலை இன்றைக்கும் அநேக விசை வார்த்தைகளை கேட்டும் கடினப்படுத்துகின்ற ஒரு இருதயத்தை உடைய ஜனங்களை நாம் பார்க்க முடியும். அநேக விசை கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்டும் உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, சங்கீதம் 90:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள, எங்கள் நாட்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு போதியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே இந்த ஆண்டிலே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், பலவிதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எப்படி நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டாரோ, அப்படியே ஒருவேளை ஞானமுள்ள இருதயமுடையவர்களாக, நம்முடைய நாட்களை என்னும் அறிவை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கிறவர்களாக,
கர்த்தருடைய வேத வசனங்களை நித்தமும் வாசித்து அதை நன்றாய் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆண்டிலும் உலகத்திலே பூமியின் மேற்பரப்பிலே பலவிதமான சம்பவங்கள் நடைபெறும். ஒருவேளை 2023 ஆண்டை காட்டிலும் அதிகமான சம்பவங்களை நாம் பார்க்கலாம், அதிகமான யுத்தங்களின் செய்திகளை நாம் கேட்கலாம். ஆனால் இந்த எல்லா நிகழ்வுகளையும் குறித்து நான் வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து, ஆண்டவரே, ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்து காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 14ஆம் வார்த்தையிலே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய வேதத்தை நன்றாய் வாசித்து தியானித்து அமர்ந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவரே, காலைகள் தோறும் கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும். ஒருவேளை காலைகள் தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, அந்த புதிய கிருபைகளை நாம் நித்தமும் பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தம்முடைய புதிய கிருபையினாலே நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். யாரெல்லாம் நாட்களை எண்ணுகின்ற ஞான இருதயத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நிரப்புகிறார். அவர்களை கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சியினாலே தம்முடைய ஆசீர்வாதங்களினாலே பலமாய் நிரப்புகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய திட்டத்தையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். கர்த்தர் தந்த இந்த மகிமையான ஜீவ வசனங்களை நாம் விருப்பத்தோடு கூட நித்தமும் தியானிக்க வேண்டும். அதன்படி நடக்கின்ற பொழுது நான் ஒரு தெளிவுள்ள ஒரு நபராய், கர்த்தருடைய சுத்தத்தை அறிந்து நடக்கிற ஒரு நபராய் நாம் காணப்படுகிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்ற வசனத்தின்படியே நான் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஒரு தீங்கையும் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் நமக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து காலத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடி கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் கொடுமை, ஒரு பக்கம் அக்கிரமம், ஒரு பக்கம் இருமாப்பு, ஒரு பக்கம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டும் கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை, அது மாத்திரமல்ல, உலகத்தோடு கூட ஒத்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலை, பக்தியின் வேஷம் தரித்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலை. அதே நேரத்திலே யாரெல்லாம் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீது கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை, தம்முடைய பரிசுத்த அக்கினியை அநேக ஜனங்கள் மீது போட அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் பரிசுத்தத்தோடு கூட கர்த்தரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது ஒரு மகாபரி எழுப்புதலை கர்த்தர் தேசத்திலும் தேசங்களிலும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை 2023ஆம் ஆண்டிலே நாம் தப்பித்து வந்து விட்டோம், கடந்து வந்து விட்டோம். ஒருவேளை அதற்கு முன்பதாக மிகப்பெரிய கொரோனாவிலிருந்து நாம் தப்பித்து வந்து விட்டோம். எல்லாம் கர்த்தருடைய கிருபை.
ஆனால் 2024ஆம் ஆண்டிலே நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே நாங்கள் காலத்தை அறிந்து, ஆண்டவரே எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்காக வாழுகின்ற அனுபவத்திலே பரிசுத்தமும் நீதியும் உத்தமமுமாய் வாழுகின்ற அந்த அனுபவத்திலே நாம் நிலைத்திருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னென்று சென்று நடக்கின்ற பொழுது உலகத்தில் எவ்விதமான சம்பவம் நடைபெற்றாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு நிறைவாய் இருக்கும். கர்த்தருடைய கிருபை நமக்கு நிறைவாய் இருக்கும். அதே போல நாட்டிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய அப்போஸ்தலர்களை, கர்த்தருடைய போதகர்களை, கர்த்தருடைய மேய்ப்பர்களை, கர்த்தருடைய எவாஞ்சலிஸ்டுகளை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நிற்கிறார்களோ அங்கெல்லாம் ரட்சிப்பும் அபிஷேகமும் இறங்குகின்ற ஒரு காட்சி, அங்கெல்லாம் ரட்சிப்பும் கர்த்தருடைய பரிசுத்த அக்னி இறங்குகின்ற ஒரு காட்சியை நீங்கள் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஒருவேளை இந்த உலகம் ஒரு சதம் அல்ல, இது அனுத்தியமான ஒரு உலகம், இது கொஞ்ச காலம் வாழுகின்ற ஒரு உலகம். இதிலே நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருக்காக பலமாய் வாழ்வோம். கர்த்தருக்காக பரிசுத்தத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு கூட வாழுவோம். உலகம் நம்மை கரைப்பற்றி விடாதபடிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே இன்னும் பலமாய் காணப்படுவோம். ஆண்டவர் உங்களை கொண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு தேசத்திலே பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். அநேகர் ரட்சிக்கப்படுவதையும் அநேகர் அபிஷேகிக்கப்படுவதையும் உங்கள் கண்கள் காணும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நம்மை ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக்கொள்ளும். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே வந்து விட்டோம், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும், நாட்களை அறிகின்ற அறிவை தாரும், உண்மை பிரதானமாய் பற்றி கொண்டிருக்கக்கூடிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிற்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தும். ஆண்டவரே, பொல்லாத நாட்களிலே இருக்கிறோம், நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களை சந்திக்கிற அந்த காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சத்துவத்தை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக, ஞான இருதயம் உடையவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தும், மனம் திரும்ப உதவி செய்யும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கக்கூடிய கிருபையை தாரும். இந்த ஆண்டிலே அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் பலமாய் நிரப்புவீராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படியே இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களை கர்த்தர் 1000 மடங்கான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.